ஒற்றை தலைவலி காரணம் மற்றும் தீர்வு மைக்ரேன். இன்றைய காலகட்டத்தில் தலைவலியால் பாதிக்கப்படாத நபர்களே இல்லை என்று கூறலாம். பொதுவாக நாம் தலைவலி என்று கூறினாலும் இதில் 4 முதல் 14 வகையான தலைவலிகள் உள்ளது. அதில் முதன்மையான தலைவலியாக இருப்பது ஒற்றை தலைவலி ஆகும். ஒற்றை தலைவலியால் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஒற்றை தலைவலியால் 29 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு ஒற்றை தலைவலி வரும் வாய்ப்பு 2 மடங்கு அதிகமாக உள்ளது. ஒருவர் ஒற்றை தலைவலியால் அவதிக்குள்ளார் என்றால் அந்த வலியின் தாக்கம் சுமார் 3 மணி நேரம் முதல் 2-3 நாட்கள் வரை நீடிக்கும். மைக்ரேன் எனப்படும் ஒற்றை தலைவலி 3 கட்டங்களாக பார்க்கப்படுகிறது. அதில் முதன்மையானது ஆரா. அதன் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட நபருக்கு பக்கவாதம் எனப்படும் ஸ்ட்ரோக் நோய் அல்லது மெனிஞ்சைட்டிஸ் அதாவது மூளையின் மேற்பரப்பில் உள்ள ஜவ்வு பகுதி வீக்கமடைய செய்யும் வாய்ப்புகள் உள்ளது. ஒற்றை தலைவலியில் கிளாசிக் மைக்ரேன் ஆரா என்று அழைக்கப்படும் ஒற்றை தலைவலி நமது பார்வையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். இந்த வகையான கிளாசிக் மைக்ரேன் ஒற்றை தலைவலியில் உண்மையான தலைவலி ஏற்படுவதற்கு சுமார் 5 முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பாக பார்வை கோளாறு மற்றும் நரம்பியல் மசில் வீக்னஸ் சார்ந்த அறிகுறிகள் தென்படும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக 30 நிமிடம் முதல் 60 நிமிடங்கள் வரை இந்த வகையான ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் தங்கள் பார்வையின் ஒரு பகுதியோ அல்லது பெரிய அளவில் கண் பார்வையை இழக்க நேரிடும். அவர்கள் சரளமாக பேசுவதற்கு கஷ்டப்படுவார்கள். மிகவும் சிரமப்பட்டு பேச வேண்டியிருக்கும். உடலின் ஒரு பகுதியிலோ அல்லது முகத்தின் ஒரு பகுதியில் உணர்வு இல்லாதது அல்லது தசைகள் மிகவும் மசில் வீக்னஸ் பலவீனம் அடைந்திருக்கும். முகத்தில் கூச்சச் சுபாவம் உண்டாகும். மற்றும் இந்த வகையான கிளாசிக் மைக்ரேன் தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்களுக்கு குமட்டல், வாந்தி, குழப்பம், தலை சுற்றுதல், பசியின்மை ஏற்படும் மற்றும் அதிக ஒலி அல்லது சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். இந்த வகையான மேற்கூறிய அனைத்து அறிகுறிகளும் சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்பாக உண்மையான ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கு முன்பே அந்த நபருக்கு ஏற்படலாம். ஒற்றை தலைவலியின் சிறப்பம்சமே ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் மிக கடுமையான தாங்கிக் கொள்ள முடியாத துடிக்கும் வலியை அனுபவிப்பார்கள். குறிப்பாக தலையின் வலது புறத்திலோ அல்லது இடது புறத்திலோ மிக கடுமையான வலியை ஏற்படுத்தும். இந்த ஒற்றை தலைவலி பல மணி நேரமும் அல்லது 2-3 நாட்கள் வரையும் நீடிக்கலாம். இந்த வலியால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபரின் தினசரி அன்றாட நடவடிக்கைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த வகையான ஒற்றை தலைவலி நோயாளிகளை விட்டு 2 மணி நேரத்தில் அல்லது 2 நாட்களிலோ நீங்கினாலும் நோயாளிக்கு மிகவும் உடல் சோர்வை ஏற்படுத்தும். அவர்கள் தங்கள் சக்திகள் அனைத்தையும் இழந்ததாக உணர்வார்கள். இந்த நிலை ஏறக்குறைய 1 நாள் வரை நீடிக்கலாம். தீர்வு மற்றும் சிகிச்சை. ஒரு நபருக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான காரணங்களாக மருத்துவர்கள் கூறுவது ஒற்றை தலைவலியால் பாதிக்கப்படும் நோயாளிகள் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக, அதிக அளவிலான மன அழுத்தம், கவலை, டிப்ரெஷன் உள்ளவர்களாக இருப்பார்கள். இதில் தூக்கம் இன்மை முதன்மை காரணமாக கூறப்படுகிறது. அதிகம் பாதிக்கப்படுவன நபர்கள் குறைந்தது தினமும் 6 மணி நேரமாகவாது தூங்க வேண்டும். மற்றும் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும்போது ஒற்றை தலைவலி அதிக அளவில் ஏற்படும். தினசரி உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சியோ செய்யாதவர்கள் மற்றும் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களுக்கும், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும், அதிக அளவில் மது அருந்துபவர்களுக்கும் ஒற்றை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள்.